வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 590 நாட்களாகிறது. இந்நிலையில் தற்போது ஐநாவில் இருந்து வந்திருக்கும் ஓர் எச்சரிக்கை அறிக்கை என்பது மிகவும் அதிர்ச்சியை பரவலாக ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் இந்த அறிக்கை வந்த பிறகு மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக தங்களது நிலைப்பாட்டை மாற்றுவதாக சில அறிக்கைகளையும் நாடகங்களையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றனர். அதில் குறிப்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்னும் அடுத்து வரும் 48 மணி நேரங்களுக்குள் ஒட்டுமொத்த அளவிலான காசா மக்களுக்கான உணவுகள் சென்று சேரவில்லை என்றால் கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் வரை பட்டினி காரணமாக உயிரிழக்கக்கூடும் என்ற அபாயத்தை கூறியுள்ளது ஐநா. இதே சமயத்தில் 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் தரப்பிலிருந்து நாங்கள் சிறிதளவு உணவை உள்ளே அனுப்புகிறோம் என்று கூறி நேற்று, அதாவது 19 மே அன்று வெறும் 30 வாகனங்களை மட்டும் உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். 30 வாகனங்கள் என்பது கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு கூட உணவு போதாது என்று ஒரு கணக்கு கூறப்பட்டது. என்றால் உள்ளே 21 லட்சம் மக்கள் இருக்கின்றனர். அதேபோல் யுகே, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகியவை நேற்று இரவு ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அதில் நீங்கள் உங்களின் இராணுவ நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், அதே நேரத்தில் நீங்கள் உணவு என்பதை நிறுத்தக்கூடாது, அது மிகப்பெரிய மனித பேரவலத்தை கொண்டு வந்துவிடும், உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஒரு தனியார் இராணுவத்தை தயார் செய்து வருகிற மே 24ஆம் தேதி முதல் காசா உள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதை உடனடியாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பு எதிர்த்துள்ளது. நீங்கள் செய்யும் இந்த திட்டம் என்பது போரையும் மிகப்பெரிய அவலத்தையும் அதிகப்படுத்துமே தவிர மக்களுக்கான உணவு சென்று சேராது என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். இப்படி பல மிக மிக முக்கியமான, மிக அவசியமான நகர்வுகள் தற்போது நடந்துள்ளன. அதை குறித்து நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த இப்ப ஐநா கொடுத்திருக்கிற இந்த அறிக்கை, இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து யுகே, ஜெர்மனி, பிரான்ஸ் அவங்க வெளியிட்ட கூட்டறிக்கை. இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, டேவிட் லாமின் சொல்லக்கூடிய அந்த இங்கிலாந்தினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று பண்றதுக்காக இருந்துச்சு இஸ்ரேல் கூட, அதை நாங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே பேசியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேலுக்கான இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாசிடரை கூப்பிட்டு ஏன் இதை பண்ணிருக்கீங்க, என்னன்ற விளக்கம் கேட்கறதுக்கான ஐடியாவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் பாக்குறவங்க யாருமே நம்பாது. 99% குழந்தைங்க கூட இதெல்லாம் நம்பாது. நீங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்க, இத்தனை ஆயுதம் கொடுத்து வச்சிருக்கீங்க, எப்படி உங்களை நம்புறதுன்னா எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல அவங்களை கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இந்த குழந்தைங்க மிகப்பெரிய அளவுல இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இந்த எச்சரிக்கை எல்லாரையும் பெரிய அளவில் கவனிக்க வச்சிருக்குது. இத காரணமா வச்சு அடுத்து அமெரிக்கா என்ன செய்யும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அமெரிக்கா ரொம்ப ட்ரம்ப் கோவமா இருக்காருன்னு வழக்கம் போல கதை சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா இந்த இடத்துல என்ன செய்ய போகுது? எவனும் எதுவுமே செய்ய மாட்டான் தோழர். அதான் இங்க இருக்கிற சிக்கலே. செய்யறவனுங்க ஏங்க, நீங்க இப்ப இந்த போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்ப நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிற தேதிங்கிறது, நாளுங்கிறது 590வது நாள். 590வது நாளுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு மனிதாபிமானம் பொத்துக்கிட்டு வருதுன்னு சொல்றான்னா, அதை நம்புறதுக்கு நம்ம ஒன்றும் உலகத்துல முட்டாள் கிடையாது. அத சொல்றவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையனா இருக்கணும். ஏன்னா 590 நாள்ல அவன் சொல்றான் உணவுப் பொருட்கள் உள்ளுக்கு போகலைன்னா அது பெரிய மனித பேரவலம் நடக்கும். அப்ப இவ்வளவு காலம் நடந்தது என்ன? அப்ப இவ்வளவு காலம் நடந்தது மனித பேரவலமே கிடையாது அவனுங்க கருத்துப்படி. சோ அதனால இவனுங்க எவனுமே எதுவும் பண்ண மாட்டானுங்க. எல்லாருமே அயோக்கிய பசங்க. இப்ப இவனுங்களுடைய திட்டமே என்னன்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய 3ஆம் உலக நாடுகள், குறிப்பா 3ஆம் உலக நாடுகளினுடைய மக்களை அவனுங்க துச்சமா மதிக்கிறானுங்க. எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. எப்பவுமே மதிச்சது இல்லை, அது அடுத்த விஷயம்.
நீங்க காலனிய காலகட்டத்தை முழுக்க பாத்தீங்கன்னா, நான் குறிப்பா சொல்றேன், இந்தியாவுல காலனியத்துவத்தினுடைய கொடூரம்ங்கிறது எந்த அளவுக்கு மோசமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பலருக்குமே தெரியாது. இந்த பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். பட்டினி சாவுகள் வந்து இந்தியாவுல ஏற்பட்டுச்சு. இந்த பட்டினி சாவுகளுக்கான அடிப்படை காரணம் ஃபேமின் தான். இப்ப இவனுங்க சொல்ற இதே ஃபேமின். இது மேன் மேட் ஃபேமின். இங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது அ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பட்டினி. பெரிய பேரவலம். அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல மெட்ராஸ் பஞ்சம்னு சொல்லி 2 பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. அதுல குறிப்பான ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம பதிவு பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 1800 சொச்சம். அதாவது 884 அந்த காலகட்டத்துல இங்க ஏற்பட்ட பஞ்சத்துல 84ல இருந்து 87 வரையும் நினைக்கிறேன். அந்த 3 ஆண்டு கால பஞ்சம். இந்த 3 ஆண்டு கால பஞ்சத்துல தமிழ்நாட்டுல குறிப்பா அன்றைய மெட்ராஸ் மாகாணமா இருந்த இந்த ஒன்றுபட்ட மாநிலங்களினுடைய மத்தியில மாகாணத்துல ஏற்பட்ட உயிரிழப்புகள் வந்து கணக்கில் அடங்காத உயிரிழப்புகள். அதற்கு முன்னாடி பெங்கால் பஞ்சம். இந்த பெங்கால் பஞ்சத்துல ஏற்பட்ட உயிரிழப்புகள் கணக்கில் அடங்காது. கிட்டத்தட்ட வந்து பெங்கால் பஞ்சத்துல மட்டும் 2 கோடி மக்கள் வந்து இறந்து போனதா சொல்றாங்க. 2 கோடி பேர் இறந்திருக்கிறாங்க. மெட்ராஸ் பஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு உயிரிழப்புகளை ஏற்படுத்தின ஒரு பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கான அடிப்படை காரணம் இந்தியாவுல உணவு உற்பத்தி இல்லாம இல்ல. இந்தியாவுல அந்த ஒரு ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு பருவமழை வந்து வரல. ஏன்னா இந்த எல்னினோ உருவானதுனால பருவமழை வராம போயிடுச்சு. ஆனா அதற்கு முன்னாடி உற்பத்தி பண்ண உணவுகள் எங்க போச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. இந்த உணவுகள் எல்லாமே பிரிட்டிஷ்காரன் இங்க இருந்து கொண்டு போயிட்டான். இந்தியாவுல நீங்க நம்ம திங்கறதுக்கு உணவு இல்லாம இங்க வந்த தஞ்சை நிலப்பகுதிகள்ல வந்த நெல்லுல இருந்து, பஞ்சாப்ல வந்த கோதுமையில இருந்து எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிட்டான். அவன் கொண்டு போய் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த காலகட்டத்துல இங்க உணவு பாதுகாப்புங்கிறது இல்ல. உணவை வந்து சேமிக்கிற கட்டமைப்பே இல்ல. அவன் உருவாக்கவே இல்ல. ஏன்னா உணவை வந்து அவன் பணமா தான் பார்த்தான். விற்பனை பொருளா பார்த்தான். அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கிறதா பார்த்தான். இங்க இருந்து உற்பத்தி பண்ணதை முழுக்க கொண்டு போய் பிரிட்டனுக்கு கொண்டு போயிட்டான். பிரிட்டன் கொண்டு போயிட்டான். அதன் மூலமா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இங்க இருந்து அவன் வந்து லூட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டான். திருடி கொண்டுட்டு போயிட்டான். கொண்டுட்டு போனதுனால உணவு பாதுகாப்பு இல்ல. இங்க வந்து சேமிப்பு கிடங்குகள்ல உணவு கிடையாது. திடீர்னு இப்ப வறட்சி வந்துருச்சு. வறட்சி வந்தோடனே உணவு இல்ல. அத அவன் என்னவா பார்த்தான்னா, சரி இது ஏதோ ஆடு மாடு சாகுது. அதுக்கு எதுக்கு நம்ம வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்த்தான். அப்பவும் இந்த கற்றற்ற பொருளாதார சிந்தனையிலிருந்து அவன் மாறுபடல. அவன் என்ன சொன்னான்னாக்க, இந்த இந்த இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு 20 கோடி மக்களுக்காக நான் என்னுடைய பொருளாதாரத்தை இழக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னான். அன்றைக்கு இதே மாதிரி தான் வந்து மக்களை வந்து அவன் துச்சமா மதிச்சு ஆடு மாடுகள் மாதிரி சாக விட்டான். அதுல தமிழ்நாட்டுல மட்டும் நான் குறிப்பான சில விஷயங்களை சொல்றேன். தமிழ்நாட்டுல மட்டும் அன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகள்னு சொன்னா பல்லடம் பகுதி. பல்லடம் தாலுக்காவுல கிட்டத்தட்ட 45% பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்கிறாங்க. 45% பேர், கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து அந்த தாலுக்கால மட்டும் இறந்திருக்கிறாங்க அன்னைக்கு. அதே போல இன்னும் பல்வேறு பகுதிகள் திருச்சி அன்றைக்கு ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டமா இருந்ததுல கிட்டத்தட்ட 30-40% பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. தஞ்சை மாவட்டத்துல பட்டினி சாவு நடந்திருக்கு. மாயவரம் தாலுக்காவுல அன்னைக்கு பட்டினி சாவு நடந்திருக்கு. இத்தனைக்கும் தஞ்சை மாவட்டங்கிறது இந்தியாவின் நெற்களஞ்சியம் நம்ம சொல்றோம். அந்த மாவட்டத்துல பட்டினி சாவு ஏற்பட்டிருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து பட்டினி சாவுகள் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவையும் திருடிட்டு போனவன் அவன். திருடிட்டு போய் சாக விட்டது அவனுங்க. அன்றைக்கு என்ன மாதிரியான மனநிலையில இருந்தானுங்களோ அதே மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கிறானுங்க. இப்ப இன்னைக்கு காசா மக்களுக்கு போர் காலகட்டத்துல உணவுப் பொருட்கள் போறதை வந்து தடுக்குறானுங்க.
போருக்கு வெப்பனா உணவுப் பொருட்களை பயன்படுத்துறானுங்க. அதே மாதிரி அவனுங்க இன்னைக்கு உலகத்தினுடைய 3ஆம் உலக நாடுகளின் மக்களை பூராத்தையும் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. பூரா மக்களையும் அழிக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறானுங்க. ஏன்னா அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, அவனுங்களுடைய பொருளாதாரம் நிலைத்ததா இல்ல. அவனுங்க நம்பி இருக்கிறதே நம்மள லூட் பண்ணி கொண்டு போறத வச்சுதான் அவனுங்களுடைய இவ்வளோ ஆண்டு கால வளர்ச்சிங்கிறதும், அவனுங்க உருவாக்கி வச்சிருக்கிற பொருளாதார கட்டமைப்புங்கிறதும் எந்த பின்னணியிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னா, நம்மள்ட்ட இருந்து திருடிக்கிட்டு போனதுல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. திருடிக்கிட்டு போறதுல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த அந்த அடிப்படை கூறுகள்ல மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாயிருக்கு. அததான் நம்ம பலமுறை பேசிட்டோம். இந்த போர்களுக்கான அடிப்படை காரணம்ங்கிறது அவனுங்களுக்கு 3ஆம் உலக நாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய காலகட்டம்ங்கிறது முடிவுக்கு வருது. அதனால கம்ப்ளீட்டா இந்த இந்த இதுல இருந்து வெளியேறதுக்கு அவனுங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதனால எல்லாரையும் அழிக்கிறதுக்கு அவனுங்க தயாரா இருக்கிறானுங்க. அதனுடைய ஆரம்ப கட்டமா தான் நம்ம பலஸ்தீன் மக்களினுடைய இந்த பட்டினி படுகொலையை நம்ம பார்க்கணும். அதனுடைய ஆரம்ப கட்டம். இது ஃபர்ஸ்ட் காய் நகர்த்தல். அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் காய் நகர்த்தல். இது இங்க ஆரம்பிச்சு இது ஒட்டுமொத்த கிழக்குலக நாடுகள், ஒட்டுமொத்த குளோபல் சவுத் நாடுகள்ல 3ஆம் உலக நாடுகள் முழுக்க இந்த திட்டமிடல் தொடர்ந்து விரிவடைஞ்சு போக போகுது. அதற்கான சகிம்சையா தான் இன்னைக்கு அது பாலஸ்தீன்ல டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி தான் பாலஸ்தீன்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நம்ம வெறுமனே பாலஸ்தீன்ல நடந்துகிட்டு இருக்கு, அங்கதானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு இதே மாதிரி நமக்கும் இந்த நிலை வர்றதுக்கு காலம் தாமதம் ஆகாது. அவ்வளவு நெருக்கடியான காலகட்டம் தான் இப்ப நம்ம ஃபேஸ் பண்றோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலை இந்த மேற்கத்திய தரப்புங்கிறது எதிர்கொள்ளுது. அவனுங்களுடைய அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. அது நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால எல்லாத்தையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதனுடைய ஆரம்ப புள்ளி தான் பாலஸ்தீன். புரியுது புரியுது. இதுல ரொம்ப ஷாக்கிங்கானதா தான் இருக்குது. ஏன்னா அந்த தகவலை நான் பார்த்ததுல இருந்து எனக்குமே ரொம்ப பயங்கரமான ஒரு அப்செட். ஆனா அதுக்கப்புறமேல அதுக்கு அடுத்தடுத்து நீங்க இப்ப சொல்லும்போது கேட்டா, இது ஏற்கனவே நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையே திருப்பி அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நீங்க முதல்ல சொல்லுவீங்க, பிரிட்டிஷ் 1950கள்ல தன்னுடைய இதை உலகம் பூரா தன்னுடைய இருப்பை கைவிட்டுச்சு. அதே இடத்த அமெரிக்கா பிடிச்சிக்கிச்சு. இப்ப அமெரிக்கா கூட சுத்திக்கிட்டு தான் பிரிட்டிஷ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப அதைத்தான் கண்கூட நம்மளால பார்க்க முடியுது. பிரிட்டிஷ் இப்போ விட்டுருக்கக்கூடிய இங்கிலாந்து விட்டுருக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே அப்படிதான். சும்மா கண்துடைப்பா தான் பார்க்கப்படுது. இப்ப அதுலயே இல்ல இதுலயே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். எவ்வளவு சினிக்கலான விஷயம் பாத்துங்க. எவ்வளவு கொடூரமான ஒரு சிந்தனை ஓட்டம் பாத்துங்க. ஆயுதங்களை கொடுப்பானுங்களா? ஆயுதங்கள் அளவு கடந்த ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்களா? இஸ்ரேலுக்கு தற்காத்துக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லுவானுங்களா? ஒரு ஆக்குப்பை பண்ண இடத்துல அவனுங்க தற்காத்து. இப்ப நான் போலீஸ்காரன்ட்ட ஆயுதம் இருக்கு, போலீஸ்காரன்ட்ட அதிகாரம் இருக்கு. போலீஸ்காரங்க அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு பொதுமக்களா இருக்கிற நம்மள்ட்ட என்ன வேணாலும் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கான். ஆயுதம் பூரா அவங்க வச்சிருக்கிறாங்க, எல்லாமே வச்சிருக்கிறாங்க. நம்ம நிராயுத பாணியா நின்றுகிட்டு இருக்கோம். நம்மளை அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்து நின்னாக்க உடனடியா அவங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் வந்துருது, தற்காத்துக்கிறதுக்கான அதிகாரம். இப்ப அதே மாதிரிதான் இவனுங்க சொல்றது. இவனுங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பகுதியில போய் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சர்வதேச விதி பிரகாரம் ஆக்குபேஷன் போர்ஸுக்கு தற்காத்துக்கிறதுக்கான உரிமையே கிடையாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து பேசிட்டு இருக்கோம். தற்காத்துக்கிறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குன்னா, ஒரு சோவரின் நாட்டுக்கு தான் இருக்கு. அவங்க மீது யாராவது வெளியில இருந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்க அவங்கள தற்காத்துக்கிறதுக்கான உரிமை இருக்கு. நீயே இன்னொருத்த நிலத்தை ஆக்குப்பை பண்ணி அவனோட இடத்த புடிச்சு வச்சுக்கிட்டு அவனை ஒடுக்கிக்கிட்டு இருக்க. உனக்கு எப்படி தற்காத்துக்கிறதுக்கான உரிமை கிடைக்கும்? அந்த உரிமையே சர்வதேச விதிக பிரகாரம் கிடையவே கிடையாது. மனித உரிமை சாசனம் அந்த உரிமையை யாருக்குமே கொடுக்கல. ஆக்குப்பை பண்றவனுக்கு தற்காத்துக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கல. ஆக்குப்பை பண்ணவனை எதிர்த்து தாக்குறதுக்கான எல்லா உரிமையையும் ஆக்குபேஷனுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்குது. ஆக்குபேஷன் பண்றவனுக்கு அந்த உரிமை எல்லாம் கிடையாது. இப்ப இவனுங்க சொல்றானுங்க, ஆக்குபேஷன் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு தன்னை தற்காத்துக்கிறதுக்கான முழுமையான உரிமை இருக்கு. அந்த தற்காப்பு போரை அவன் நடத்துறதுக்கு முழு உரிமை நாங்க சுதந்திரம் கொடுக்குறோம், அதற்கான உதவிகளை பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
ஆக்குபேஷன் பண்ணப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களையும் நீ குடுடா, உணவுப் பொருட்களை கொடுத்து அவங்கள உயிரோட வச்சுக்கிட்டு அப்புறமா நீ குண்டை போடு அப்படின்னு தான் சொல்றானுங்க. எவ்வளவு சினிக்கலானது, எவ்வளவு கொடூரமானது இந்த மாதிரியான கருத்துக்கள்ங்கிறது. இது எவ்வளவு மக்களை முட்டாளா நினைச்சுக்கிட்டு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆயுதத்தை நிறுத்தாம உணவுப் பொருட்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொல்லுங்கிறானுங்க. நீ ஆயுதத்தை போட்டுக்கோ, அதே நேரத்துல கொஞ்சம் உணவையும் கொடு, அவங்க உயிரோட இருக்கும்போது போடு குண்டை அப்படின்னு தான் சொல்றானுங்க. அதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க தொடர்ந்து. இந்த உணவுப் பொருட்கள் கொடுக்குற விஷயத்துல இப்ப நீங்க இந்த இறையாண்மை சாவர்னிட்டி அப்படின்ற வார்த்தையை சொன்னதுனால இப்ப சமீபத்துல ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த தகவல் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். காசா உள்ள இருக்கக்கூடிய இன்னமும் வந்து காசா உள்ளுக்குள்ள அந்த நம்ம ஊர்ல இருக்க மாதிரியான ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? ஊர் அங்கங்க ஒரு 4 ஊர் சேர்ந்ததுக்கு அந்தந்த ஊர் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா? அதுபோல அவங்க அந்த அங்கங்க இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள்லாம் சேர்ந்து காசா உள்ள அவங்க ஒரு அறிக்கை குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, அமெரிக்காலேருந்து வந்து ஒரு என்ஜிஓவ நீங்க அப்பாயின்ட்மென்ட் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ள வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க உணவு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது வந்து பாலஸ்தீன் இறையாண்மைக்கு எதிரானது. அவங்கள நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம். அவங்கள வெளியில போ சொல்லுங்க. அன்ரா வரட்டும். அன்ரா தான் இங்க வரணும் அப்படின்னு அவங்களே நேரடியா சொல்றாங்க. சோ, இப்ப அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. யுஎன் சொல்றதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க வந்து இந்த பிரைவேட் ஆர்மிய உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, இது மிகப்பெரிய உள்ள இன்னும் வந்து வெறும் ஃபுட்டுன்னு மட்டும் இல்லாம, மக்களோட மக்களா சேர்ந்துட்டு உள்ள வந்து ஹமாஸ்க்கு எதிரான வேலையும் இவங்க செய்வாங்க அப்படின்றத அங்க மக்கள் நல்லாவே தெரிஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. அத நம்ம பார்க்க முடியுது கண்கூடா. இதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்ப அப்படியே அங்கிருந்து சிரியாலயும் பேசணும்னு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இத நெறைய சொன்னீங்க நீங்க. சிரியா உள்ள வந்து வெவ்வேறு இனக்குழுக்கள் உள்ள வந்து பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க அப்படின்னு. மார்க்கோ ரூபியோ இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, ரொம்ப சீக்கிரமே வந்து சிரியா உள்ள உள்நாட்டு கலவரம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு. அதாவது அதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு. அப்போ என்னன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ஐஎஸ்ஐ அந்த தீவிரவாதிய வந்து அல் கொய்தா தீவிரவாதிய வந்து அங்கீகாரம் பண்ணி, நாங்க இத ரிமூவ் பண்ணோம், அத ரிமூவ் பண்ணோம் எல்லாம் தடையெல்லாம் ரிமூவ் பண்ணோம்னு சொல்லிட்டு, தங்க வேலைய முடிச்சுக்கிட்டாய்ங்க. முடிச்ச உடனே இப்ப திருப்பி வந்து உள்ளுக்குள்ள எல்லா வெவ்வேறு இனக்குழுக்களுக்கு வந்து ஆயுதத்த குடுத்து சண்டை போடட்டும். சண்டை போட்டோம்னா, ஒவ்வொரு நாடா தனித்தனியா ஒரே நாட்ட 3 நாளா உடைச்சு எடுத்துறலாம். எடுத்துட்டு இஸ்ரேலுக்கு வந்து அத வந்து பப்பட்டா மாத்திக்கலாம். அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்காய்ங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் என்னன்னா இப்ப ஒட்டுமொத்தமாவே இங்க இந்த ஆ, மேற்காசியாவை பொறுத்தளவுல ஒட்டுமொத்தமான திட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 100 ஆண்டுகள்ல நடந்த திட்டமிடல்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மதத்தினுடைய அடையாளத்தை முழுக்க வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மதத்தினுடைய அடையாளத்தை மாத்துறது முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் மதத்தினுடைய ஒரிஜினல் அடையாளத்தை மாத்துறது. இப்ப நீங்க தமிழ்நாட்டை எடுத்துப்போம். தமிழ்நாட்டினுடைய ஆரம்பகட்ட சமய நம்பிக்கைகள், சமய சடங்கு, சமய விஷயங்கள் எல்லாமே அவைதீக சமயங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. ஆரம்ப கட்டத்துல அவைதீக சமயங்கள் தான் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. ஆசீவகம், ஜைனம், புத்தம் இதெல்லாம் வந்து இங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சைவ மதம் வந்து உருவாயிருக்கு. சைவ மதம், வைணவம் இதெல்லாம் உருவாகி பக்தி காலகட்டத்துல வந்து அத வரலாற வந்து அந்த கலாச்சார மாற்றத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அவைதீக சமயத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை உருவாக்கி இருக்காங்க. அந்த அடையாளங்களை பூரா அழிச்சிட்டாங்க. கோயில்கள் பெரும்பாலான கோயில்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமே திருடப்பட்டு புது கோயில்களா மாற்றப்பட்டுடுச்சு. இப்ப இந்த அடையாள மாற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல இப்போ மேற்காசியாவை பொறுத்தளவுல இந்த இஸ்லாமியர்கள், பிறப்பால் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்களா வந்து அவங்களுடைய பிராக்டிஸ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மதசார்பா, மத நம்பிக்கையோட. அந்த முஸ்லிம்ங்கிற அந்த மத நம்பிக்கையில கலாச்சார மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு நடவடிக்கைங்கிறது கடந்த 100 ஆண்டா நடக்குது. இதை யாரு உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா, மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகள் தான் வந்து இதை உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மதத்தினுடைய அடிப்படைகளை மாத்துற வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல உருவாக்கப்பட்டதுதான் வகாபிசம். வகாபிசம் அதுல இருந்து வர்றதுதான். அந்த அந்த கருத்தை வந்து அவங்க மெருகுபடுத்தி, கூர்மைப்படுத்தி, அதை ஒரு அடையாளமா மாத்தி, அதுதான் வந்து இஸ்லாமிய அடிப்படையின் அதாவது முஸ்லிம்களினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி நிலைநிறுத்துறதுக்கான முயற்சி நடக்குது. இப்ப இந்த முயற்சியில அவங்க உருவாக்கி இருக்கிற ஆட்கள் தான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள், குவைத்து, கத்தாரு, ஆஹ்
இன்னும் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்களை எல்லாத்தையும் வந்து அந்த மதத்தினுடைய அடையாளங்களா வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல சவுதி அரேபியாங்கிறது முக்கியமான ஒரு இடம். ஏன்னா அங்க மெக்கா மெதினாங்கிற 2 அடையாள சின்னங்கள் இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த 2 அடையாள சின்னத்தினுடைய அடிப்படையில கம்ப்ளீட்டான மாற்றங்களை உருவாக்கி இந்த வகாபிச சிந்தனையினுடைய ஆரம்பமா வந்து அதை மாத்திட்டாங்க. வகாபிச சிந்தனையிலிருந்து வர்ற மாதிரி வந்து அதை மாத்திட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிற இன்னும் சில முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க பழைய புராதன நகரங்கள் வந்து அந்த பகுதியில இருக்கு. அந்த நகரங்கள் மீதான தாக்குதல்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த நகரங்கள்ல முக்கியமான நகரமா இருக்கிறது பாக்தாது, பாபிலோன். அன்னைக்கு இருந்த அந்த பாபிலோன் வருமா இல்லைன்னு தெரியல. இல்ல மெசபடோமியா நாகரிகத்தினுடைய ஆரம்ப கட்டமா இருந்த பாக்தாத். பாக்தாத்துக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது உங்களுக்கு 2003 மிகப்பெரிய போரை நடத்தி அந்த அடையாளத்தை வந்து கம்ப்ளீட்டா மாற்றத்துக்கான முயற்சி நடந்தது. அதே மாதிரி டமாஸ்கஸ்ங்கிறது புராதனமான நகரம். இந்த டமாஸ்கஸ் அழிக்கிறதுக்கான முயற்சியும் வந்து நடக்குது. இப்ப அதுக்குதான் புதுசா வந்து இந்த ஐசிஸ் தீவிரவாதிகளை வந்து அந்த நாட்டினுடைய தலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறானுங்க. இப்ப இதுல இந்த இஸ்லாமியர்களினுடைய மதத்தினுடைய அடிப்படைகளை மாத்துறதுக்கான முயற்சிங்கிறது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதை வந்து ஒரு டைப் ஆஃப் மத நம்பிக்கையா வந்து மாத்துறதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவனுங்க மாத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த முயற்சிங்கிறது அல்கொய்தா தீவிரவாதிகள்ல இருந்து ஐசிஸ் தீவிரவாதிகள் இப்ப அவனுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சாரங்களை பண்ணி, அதாவது இந்த சன்னி மதப்பிலே இதுதான் வந்து இஸ்லாமியர்களினுடைய அடிப்படைன்னு சொல்லி இவனுங்க ஒரு 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 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜி வந்து புகுத்தி இத ஃபாலோ பண்ணலன்னா நீ இஸ்லாமியன் கிடையாது, இத ஃபாலோ பண்ணலன்னா நீ முஸ்லிம் கிடையாது, இதற்கு எதிராக இருக்கிறவன் எல்லாம் நம்மளுடைய எதிரி. மதத்தினுடைய அடிப்படையை மாத்துறதுக்கான முயற்சியா கடந்த 100 ஆண்டுகள்ல பண்ணதுல இந்த ஃபெனட்டிக்கல் குரூப்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமா மாத்திட்டானுங்க. இப்ப இதே மேற்கத்திய நாடுகள்ல வந்து இதைத்தான் வந்து அடையாளமா வந்து அவனுங்க காமிக்கிறானுங்க. இஸ்லாமியர்களினுடைய அடையாளம்னா இந்த வகாபிசம் தான், பிஹெட் பண்றதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறானுங்க. அதே பின்னணியில தான் அவனுக்கு வந்து ஈரானியும் வந்து காமிக்கிறானுங்க. இப்ப ஈரானை காமிக்கிறது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற பின்னணியில அவங்க இந்த கருத்தியலுக்கும் அதுங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க வேற கருத்தியலை ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஒரே கேட்டகரியில வந்து அடைச்சு மேற்கத்திய நாடுகள்கிட்ட இதை வந்து பிரச்சாரமா வந்து முன் வைக்கிறானுங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த இஸ்லாமியர்கள்ங்கிற அந்த இஸ்லாமியர்களினுடைய மத சிந்தனை மரபை பூரா கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கான வேலையில நடந்துகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா மாத்திட்டு இருக்கிறானுங்க. அதுல மிச்ச மீதியா இருந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள்லாம் அதை எதிர்த்துக்கிட்டு இருந்ததோ, எந்தெந்த அந்த இடங்கள் வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது, இதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமா இருந்ததோ, புராதன நகரங்களா இருந்து இன்னமும் அந்த அடையாளத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கோ, அதெல்லாம் அழிக்கிறதுக்கான முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுலதான் பாக்தாத் அழிச்சானுங்க. அதுலதான் இன்னைக்கு டமாஸ்கஸ் அழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இப்ப இந்த பின்னணியில அந்த பகுதியில ஒன்றுபட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ட்ரூஸ் கம்யூனிட்டி, அலாவி சமூகம், குர்திஸ் மக்கள், இன்னும் பல மக்கள் இருக்காங்க. மெரைனைட் கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இருக்காங்க, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, சிரியன் கிறிஸ்டியானிட்டி சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. உலகத்திலேயே ஆரம்பகட்ட கிறிஸ்துவ சமயமா வந்து இருக்கிறதே வந்து சிரியால இருக்கக்கூடிய மலாலாங்கிற அந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய சமூகம் தான். அவங்க தான் என்ன அரமைக் மொழி வந்து பேசுறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பேசுனதா சொல்லப்படுற அரமைக் மொழியை இன்னமும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 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 அடிப்படைகள் இருக்கக்கூடிய பல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பகுதியை துண்டு துண்டா உடைக்கிறது தான் இந்த பகுதி, இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டினுடைய நோக்கம். ஏன்னா சிரியாங்கிறது ஒன்றுபட்டு நிற்கும் போது ஒரு வயபிள் ஸ்டேட்டா இருந்தது, தன்னை பாதுகாத்துக்கக்கூடிய பலத்தோட இருந்தது, அடிபணியாம இருந்தது. இன்னைக்கு அது எல்லாமே போயிடுச்சு. சிரியாங்கிறது எல்லாத்தையுமே இழந்துருச்சு, தன்னுடைய சுய பாதுகாப்பை இழந்துருச்சு, சாவர்னிட்டி இழந்துருச்சு, எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு சிரியாங்கிற நாடு இல்லை. ஸோ அப்ப இதை உடைச்சு இதுக்கு மேல எந்த காலத்திலையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு இதை மாத்தணுங்கிறது தான் அவனுங்களுடைய திட்டம். அடையாளத்தை அழிச்சிடுறானுங்க, இஸ்லாமியர்களினுடைய
மதத்தினுடைய அடையாளங்கள் அழிக்கிறானுங்க. அதே நேரத்துல இது ஒரு வாயபிளான ஸ்டேட்டா திரும்ப மாறிடக்கூடாதுங்கிறதையும் அந்த அடிப்படைகளை முழுக்க வந்து அழிக்கிறானுங்க. இப்ப நீங்க இலங்கையில புலிகளை அழிச்சதோட போர் நிக்கல. புலிகளை அழிக்கிறது மட்டுமே நோக்கமா இருந்ததுன்னா வெறும் போரோட நின்றுருக்கும். அது ஒரு இனப்படுகொலையா மாறி இருக்காது. புலிகளை அழிக்கிறது மட்டுமே நோக்கம் இல்ல. மீண்டும் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து அந்த மாதிரியான ஒரு போராட்ட உணர்வு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இனப்படுகொலை நடத்தப்பட்டுச்சு. நீங்க இனப்படுகொலை நடத்தினா மட்டும்தான் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டத்தோட இந்த மக்கள் மீண்டும் வந்து திரள மாட்டாங்க. அதை நினைக்கும் போதே அவங்களுக்கு வந்து பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இனப்படுகொலை நடத்தப்பட்டுச்சு. வெறுமனே புலிகள் அமைப்பு தான் இதை வந்து போராட்டத்தை தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டோட இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டு போச்சு. புலிகளை மட்டும் அழிச்சிருந்தாலே போராட்டம் நின்றுருக்கும். ஆனா அவனுங்களுக்கு அது இல்லை நோக்கம். புலிகளை அழிச்சிட்டா மீண்டும் ஒரு அமைப்பு உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மக்களை அழிச்சு இனப்படுகொலை பண்ணானுங்க. இப்ப அதே மாதிரி அங்க வெறும் ஸ்டேட்டை வந்து இன்றைய சூழ்நிலைக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டா மட்டும் போதாது. அந்த ஸ்டேட்டு திரும்ப எந்த காலத்திலயும் தனக்கு எதிராக நின்றக்கூடாதுங்கிறது கம்ப்ளீட்டா அதனுடைய கை காலை முறிக்கிறது வேலையில இறங்குறானுங்க. அதற்காக தான் இந்த சமூக பிளவுகளை உருவாக்குறானுங்க. அதை ஈஸியா வந்து இந்த அவங்களுடைய டூலா இருக்கக்கூடிய இந்த ஜுலானிங்கிற ஐசிஸ் தீவிரவாதியை வச்சு பண்றானுங்க. அவனுங்க ஈஸியா வந்து ட்ரூஸ் சமூகத்துல வந்து தாக்குதல் நடத்தி ட்ரூஸ் சமூகத்தை இந்த பகுதியில இருந்து பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் கணக்கச்சிதமா பண்ணிட்டானுங்க. அலாவி சமூகம் அந்த அளவுக்கு பிரியல. ஆனா ட்ரூஸ் சமூகம் கம்ப்ளீட்டா பிரிஞ்சிருச்சு. இப்ப இந்த இடத்துல சரியா வந்து ஆடு நனைய ஓனாய் அழுத கதையா கரெக்டா இஸ்ரேல் போய் அவனுங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரூஸ் சமூகத்தினுடைய இளைஞர்களை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் தனக்கு கைப்பாவையா மாத்திட்டான். ஸோ ட்ரூஸ் சமூகம் உருவாயிடுச்சுன்னா தனி நாடு கேட்டு அந்த செசேஷன் மூமெண்ட் உருவாகி தனிநாட்டுக்கான கோரிக்கை வச்சு அவனுங்க பிரிச்சு கொடுத்துட்டா ட்ரூஸ் நாடுங்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவானதா மாறி நிற்கும். ஏன்னா இங்க ஏற்கனவே இருக்கிற ஃபெனட்டிக்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு தான் எதிரானவன் சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அது இல்லைங்கிறது இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனுடைய பிரச்சாரத்தை அவன் நிறுத்த போறது இல்லை. தொடர்ந்து அதை ஆதரிக்கிறவனும் சில ஃபெனட்டிக்ஸ் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்க போறான். ஸோ அதனால அந்த 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 ஒரு ஒரு பொய் தகவல்களை வச்சுக்கிட்டே தொடர்ந்து வந்து இந்த ட்ரூஸ் சமூகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். அதே போல குர்திஸ்தான் கூட குர்திஸ் மக்கள் கூட அவன் குர்திஸ் தொடர் ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஸ்தான் அமைப்பான அந்த பெர்சானியோட குடும்பம் தான். பெர்சானி குடும்பம் வந்து பெரிய அளவுக்கு லாபம் அடையுது. குர்திஸ்தான் தனி ரீஜியனா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு லாபம் அடைஞ்சிட்டு இருக்கிறது பெர்சானி குடும்பம். அது ஒரு பெரிய ஃப்ராடு குடும்பம். அந்த குடும்பம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த அட்டானமஸ் ரீஜியனா பிடிச்சி வச்சுக்கிட்டு அமெரிக்காவினுடைய பேஸை உருவாக்கி வச்சுக்கிட்டு இஸ்ரேலோட பேஸை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய ஆயிலு ஈரான்ல இருந்து சுத்திகரிக்கக்கூடிய ஆயிலை திருடிட்டு வந்து கள்ளத்தனமா கொண்டு வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதெல்லாம் வந்து துருக்கி வழியா இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணுது. இப்ப அந்த பகுதியில அந்த சமூகத்துக்கு அந்த குடும்பத்து கூட இருக்கிற உறவின் மூலமா குர்திஸ் மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இந்த பகுதியை முழுக்க வந்து கிட்டத்தட்ட பாக்தாத் வரைக்கும் அவனுடைய ரூலை வந்து கொண்டு வந்துடணும். அவனுடைய அந்த கிரேட்டர் இஸ்ரேலுங்கிற அந்த ப்ராஜெக்டை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறான். டமாஸ்கஸ் வரைக்கும் தன்னுடைய விரிவாக்கத்தை பண்ணி கிரேட்டர் இஸ்ரேலை அச்சீவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறான். ஸோ இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க சிரியாங்கிறது வலுவானதா மாறிடக்கூடாது. சிரியாவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான முழுமையான சக்தி மீண்டும் வரவே கூடாது. அதற்காக அழிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டானுங்க. அதனால அந்த நாட்டை உடைக்கணுங்கிற முடிவுலையும் அவனுங்க தீவிரமா இயங்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்காங்க. புரியுது தோழர். இப்ப இதுல வந்து நீங்க ஈரான் பத்தி பேசினதால நம்ம அந்த ஈரான் இதை பத்தி பேச வேண்டியது இருக்கு. நீ ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா பேசி முடிச்ச அந்த வீடியோ பேசி முடிச்ச பிறகு அடுத்தடுத்த இது வந்துருந்துச்சு. என்னன்னா 1% யுரேனியத்தை கூட நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, யுரேனியத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், அந்த என்ரிச்மெண்ட் பண்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்னு ஈரான் சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு நல்ல அறிகுறி தான் அமெரிக்கா கேட்டதுக்கு அப்படின்னு. ஆனா அவங்க அதெல்லாம் இல்லை, வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி வந்து குரங்கு மரத்துல ஏறின மாதிரி
1% கூட அவங்க வந்து வச்சுக்க கூடாது. யுரேனியம் எல்லாத்தையும் வெளியேத்தணும் அப்படின்னு அது வந்து எங்களோட ரெட் லைன். அதான் ட்ரம்ப் விரும்புறாரு. அவங்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு விட்காஃப் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து அ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பதில் குடுத்திருக்காரு. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நாங்க செஞ்சு தான் செய்வோம் அப்படின்னு. அதேபோல இன்னைக்கு வந்து அதனுடைய சுப்ரீம் லீடர் பேசியிருக்கிறாரு. இந்த நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை ஒண்ணும் கைகூடுற மாரி தெரியல. சும்மா கடமைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான். இதனால எந்த யூஸும் இல்ல அப்படின்னு அவரு நேரடியா சொன்னாரு. அவரு தான் தொடக்கத்திலேருந்து இதுதான் சொல்றாரு. இன்னைக்கும் அதான் சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் நடந்தது. விட்காஃப் அப்புறம் வந்து அ அரகாட்சி. இவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடல்கள், நேருக்கு நேரான உரையாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பல நிகழ்வுகள் நடந்ததா சொல்றாங்க. அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல எனக்கு அந்த தகவல் எதுவும் இல்ல. இப்ப என்னென்ன விஷயம் என்னன்னாக்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈரானுக்கு எதிரான த்ரெட்ட வந்து கொண்டு வந்தது ட்ரம்ப். இப்ப ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா, யமன் வீசுற ஒவ்வொரு குண்டும், யமன் நடத்துற ஒவ்வொரு தாக்குதலுக்குமான பதில்ங்கிறது ஈரானுக்கு தான் கிடைக்கும். இப்ப ஈரான் வந்து யமன் வந்து ஒவ்வொரு தாக்குதல் நடத்துனதுனாலும், அது ஈரான் நடத்துறதாகும். அதற்கான பதிலடி ஈரானுக்கு நாங்க குடுப்போம் அப்படிங்கிறது. இது வந்து கம்ப்ளீட் மிரட்டல். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மிரட்டல் வந்து அந்த மாதிரி வந்துச்சு. அதாவது யமன் கூட தொடர்பு படுத்தி ஈரான வந்து தாக்குறதுக்கான ஒரு ஒரு அடிப்படைய வந்து உருவாக்குனாரு. ஒரு மக்கள் மத்தியில இது வந்து அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு இத வந்து உருவாக்குனாரு. இது முடிஞ்சு அடுத்து என்ன சொன்னாருன்னா, ஒரு காலமும் ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறத அனுமதிக்கவே முடியாது. பேச்சுவார்த்தையின் மூலமா சரி பண்றது தான் சரியா இருக்கும். நான் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லி விரும்புறேன். பேச்சுவார்த்தைக்கு நான் ஈரான கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஏதோ ஒரு டைம் லைன் குடுத்தாரு. 2 மாசம் டைம் குடுக்குறேன். இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க பேச்சுவார்த்தையில வந்து தீர்வு எட்டிட்டீங்கன்னா, நீங்க தப்பிச்சுக்கலாம். இல்லன்னா, உங்கள குண்டு போட்டு அழிக்கிறத தவிர எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க குண்டு போட்டு அழிக்கிறதுக்கான அடிப்படை காரணமா நீங்க சொன்னது, ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறத நாங்க அனுமதிக்கவே முடியாதுங்கிறது தான். அணு ஆயுதம் தயாரிக்கிறத அனுமதிக்க முடியாதுன்னு தான் நீ ஆரம்பிச்ச. இன்னைக்கு எங்க வந்து நிக்கிற? அத எப்படியெல்லாம் மாத்திருக்கிறானுங்க. நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இததான் சொல்லி ஆரம்பிச்சாய்ங்க. கடைசியில ஈரான் வந்து நான் டைரக்ட் டாக்குக்கு போக மாட்டேன். மறைமுகமா இன்டைரக்டான டாக்குக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னுச்சு. கடைசியா ஒத்துக்கிட்டு வந்தானுங்க. இன்டைரக்ட் டாக் வந்ததுக்கு அப்புறம் இன்டைரக்ட் டாக்கு சுமூகமா போயிட்டு இருக்குன்னானுங்க. சைமல்டேனியஸா என்ன பண்ணானுங்கன்னா, ஆ மார்கோ ரூபியோவ வச்சு ஈரான் வந்து என்ரிச்மென்ட் பண்றத நாங்க அனுமதிக்க முடியாது. ஈரான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிற அந்த 20 அதாவது 60% அன்னைக்கு என்ரிச் பண்ணியிருக்கு. 20% கூட நான் வந்து அனுமதிக்க முடியாது. சிவிலியன் இதுக்கு அளவா மட்டும் தான் வந்து அனுமதிக்கலாம். அதுவும் வந்து 3.67% என்னமோ தான் வந்து நம்மளால அனுமதிக்க முடியும். அதுக்கு மேல வந்து நம்மளால அனுமதிக்க முடியாதுன்னாங்க. அதுக்கு அடுத்து விட்காஃப் என்ன சொன்னாரு, அப்படிலாம் இல்ல. இந்த 3.67%ங்கிறது அவங்களுக்கு அனுமதிக்கப்படுற அளவு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதுவே போதுமானது. அந்த என்ரிச்மெண்ட்ட நாங்க அலோவ் பண்ணுவோம். அதற்கு மேல அவங்க வந்து பண்றதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விட்காஃப் பேசினாரு. திரும்ப ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, சரி ஓகே நான் வந்து டெம்பரரியா என்ரிச்மென்ட் புரோகிராம நான் வந்து ஹால்ட் பண்றேன். தொடர்ந்து பேச்சுவார்த்தை சுமூகமா போகட்டும். தீர்வு எட்டுவோம் அப்படின்னுச்சு. அடுத்து இம்மீடியட்டா மாத்திக்கிட்டு மார்க்கோ ரூபியோ என்ரிச்மென்ட்டே பண்ணவே கூடாது அப்படின்னாரு. விட்காஃப் என்ன சொன்னாரு, என்ரிச்மென்ட்ட நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னாரு. கடைசியா வந்து என்ன ஆச்சுன்னா, விட்காஃப் என்ரிச்மென்ட்டே இப்ப அலோவ் பண்ண முடியாது. அது எங்களுடைய ரெட் லைன் அப்படிங்கிறாங்க. என்ரிச்மென்ட் பண்ணணுமா, பண்ணக்கூடாதாங்கிறத முடிவு பண்ண வேண்டிய நாடு வந்து ஈரான். அதுல தலையிடுறதுக்கான உரிமைய சர்வதேச விதி யாருக்குமே குடுக்கல. அதனுடைய அளவு, அது வந்து வெப்பன் தயாரிக்காம பார்க்கறது மட்டும் தான் சர்வதேச நாடுகளினுடைய அ சட்ட விதிகள் சொல்லுது. அதுக்கு போகலைன்னு அதனுடைய தலைவர் ஏற்கனவே சொல்லியாச்சு. அது நடக்கலன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் தகவல் குடுத்துருச்சு. அப்போ வெப்பன் தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கும் விருப்பம் இல்ல. வெப்பன் தயாரிக்கிறதா இவங்களும் கருதல. இப்ப இவங்களும் பார்த்ததில்ல, அடையாளப்படுத்தினதில்ல. அவங்களுடைய
ஆதாரங்களின் அடிப்படையில வெப்பன் தயாரிக்கலைங்கிறது இவங்க உறுதிப்படுத்தி சொல்றாங்க. அப்புறம் ஏன் இந்த த்ரெட்டு? அப்போ கம்ப்ளீட்டா அவங்க என்ரிச்சே பண்ணக்கூடாது. அது மட்டும் போதாது. ட்ரம்ப் இந்த முறை பேசும்போது சவுதி அரேபியால ரியாத்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய ப்ராக்ஸி ஃபோர்ஸ், அவங்க சொல்றது ப்ராக்ஸி ஃபோர்ஸ், டெரர் ஃபோர்ஸுக்கு ஈரான் உதவி பண்றதை கம்ப்ளீட்டா நிறுத்தணும் அப்படின்றாரு. இப்போ ஈரானுடைய ஃபாரின் பாலிசி டிசிஷன்ங்கிறது யாரு கூட கூட்டணி வச்சுக்கணும், யாருக்கு உதவி பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஃபாரின் பாலிசி டிசிஷன். அதை நீ பண்ணக்கூடாது. என்ரிச் பண்றதுங்கிறது அந்தந்த நாடுகளினுடைய சுயாதீன உரிமைங்கிறத சர்வதேச விதிகள் அனுமதிக்குது. அவங்களுடைய சிவிலியன் பர்பஸ்க்காக, எனர்ஜி தேவைக்காக அணு ஆயுதத்தை வந்து செறிவூட்டம் பண்றத சர்வதேச விதி அங்கீகரிக்குது. அதுல யாரும் தலையிட முடியாது. அது சுயாதீனமான உரிமை, இறையாண்மை, அவங்களுடைய இறையாண்மை. அதையும் பண்ணக்கூடாது. லாங் ரேஞ்ச் மிசைல் ப்ரோக்ராம கம்ப்ளீட்டா அவங்க வந்து விடணும். அது எல்லாத்தையும் அழிச்சிடணும். அப்படின்னா அது அவங்களுடைய பாதுகாப்புக்கான செல்ஃப் டிஃபென்ஸுக்கான மிக முக்கியமான டூலுங்கிறது அவங்களுடைய ஏவுகணை தொழில்நுட்பம். அதையும் பண்ணிக்க கூடாது. அப்போ உங்களுடைய பாதுகாப்பை நீங்க வச்சுக்க கூடாது. உங்களுடைய சுதந்திரத்தை, உங்களுடைய இறையாண்மைய நீங்க வச்சுக்க கூடாது. உங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கையில உங்களுடைய நாட்டுக்கான இறையாண்மைக்கு உட்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணலன்னா உங்க மீது தாக்குதல் நடத்த மாட்டோம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மீது தாக்குதல் நடத்துறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா, நீ தாக்குதல் நடத்து, அதை நான் எதிர்கொண்டுக்கிறேங்கிறத தவிர வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்ப அவனுடைய நோக்கம் என்னன்னா தாக்குதல் நடத்துறது மட்டும்தான். ஏன்னா இது எதையுமே விட்டு கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் இப்ப நான் துணிமணி எல்லாம் நீ கலட்டிட்டேன்னா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்டான்னு சொன்னான்னா, நான் துணியை கலட்டிட்டு என்ன பண்ண போறேன்? ஏன் வந்து நான் துணியை கலட்டி நின்றுட்டு என் உயிரை காப்பாத்திக்கணுமா அப்படின்னு தானே ஒருத்தர் சொல்லுவான். அதான் இப்ப இன்னைக்கு கேக்குறாங்க ஈரான்ட்ட. அப்ப இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவன் மேல தாக்குதல் நடத்தணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நீ எல்லாத்தையும் பண்ணு, எல்லாத்தையும் கலட்டு, எதுவுமே நீ வச்சுக்க கூடாது, ஒட்டு துணி கூட இல்லாம நீ நிக்கணும், அப்பதான் நான் உன்னை வந்து கொல்லாம விடுவேன் அப்படின்னு சொல்றது மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால இது எந்த வகையிலும் சாத்தியமற்றது. இவனுங்க தாக்குதல் நடத்தணுங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் இது எல்லாத்தையுமே பேசுறானுங்க. இவங்களுடைய பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் எங்க வந்து நிக்கிறானுங்கன்னா, உன்னைய தாக்கதாண்டா போறேன், நீ பண்ணாலும் பண்ணலனாலும் உன்னை தாக்கதான் போறேன் அப்படிங்கறதுதான் ஈரானுக்கு டைரக்டா சொல்றாங்க. அதான் நெத்தன்யாகு மூலமா சொன்னானுங்க, லிபியா தீர்வை தான் வந்து வைக்கணும் அப்படின்னு. லிபியா தீர்வு என்ன? லிபியாவினுடைய தலைவர் முகமது கடாஃபிய வந்து கழுத்தறுத்து கொன்னானுங்க. அந்த தீர்வை தான் ஈரானுக்கு சொல்றானுங்க. இத நீ நடத்தலைன்னா நான் உன்னைய வந்து, அதாவது நீ அம்மனமா போனாலும் உனக்கு வந்து நான் உன்னைய கழுத்தறுத்து கொல்லுவேன் அப்படிங்கறத சொல்றானுங்க. அப்ப இதை எதிர்த்து கொள்ள முடியும்? இதை எதிர்க்கிறத தவிர உங்களுக்கு வேற எந்த வழியுமே அவனுங்க விட்டு வைக்கல. அப்ப இதை எதிர்த்து நிக்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. அதை மட்டும்தான் அவனுங்க கொடுக்குறானுங்க உங்களுக்கு. அதை தான் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. இவங்க விரும்பலைனாலும் அதை தான் பண்ணி ஆகணும். அவனுங்க தாக்குதல் நடத்துறதுல உறுதியா இருக்கிறானுங்கிறத அவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுது. இதற்கு மேலேயும் நைவா வந்து நான் வந்து இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீங்க முட்டாளாதான் இருப்பீங்க. உங்களை வந்து காப்பாத்துறதுக்கு வழியே கிடையாது. எதிர்த்து நிக்கிறத தவிர உங்களுக்கு வேற வழி கிடையாது. அதுதான் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சொல்லியிருக்கிறாரு. நான்சென்ஸ் பேசுறதை நிறுத்தினா பேச்சுவார்த்தை நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்னு இருக்காரு. ஆமா, அவங்க அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அப்படின்னு. அப்படிதான் போகுது. இதுல வந்து ஏமனுடைய இப்போதைய பொசிஷன் எப்படி இருக்கு? ஏன்னா இன்னொன்னு நான் அதே போல சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க அதாவது இந்த 15-16 தேதியில வந்து மிகப்பெரிய தாக்குதலை வந்து இஸ்ரேல் காசாவுல தொடங்கின பிறகு வந்து மிக குறிப்பான 2-3 தாக்குதல்களை பாலஸ்தீன் தரப்புல இருந்து நடத்திருக்காங்க. அது பெரிய லெவல்ல அவங்க தரப்புல சேதாரம் ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்றாங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ற மாதிரி அதே பெய்ட் லஹியான்னு சொல்லக்கூடிய வடக்கு காசா தான். இவங்க வடக்கு காசாவை பிடிச்சிட்டே நீங்க கூட போன தடவை சொல்லியிருந்தீங்க, அந்த தகவல் உண்மைதான் நீங்க சொன்னது. 35% வந்து நாங்க கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருந்துச்சு.
அவங்க கேப்சர் பண்ணேன்னு சொன்ன இடத்துல இருந்தே இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இப்ப இவங்க என்ன அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்க? ஏன்னா இப்ப ஆளு பத்தலன்னு சொல்லி திருப்பி யாரெல்லாம் எங்களுக்கு உடம்பு சரியில்ல, எங்களுக்கு நாங்க வந்து பயங்கர டிப்ரஷன்ல இருக்கோம். எங்களை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி போன அந்த ஐடிஎஃப்போட துருப்புகள திருப்பி கூப்பிடுறாங்களாம். இப்ப இவங்கள திருப்பி கூப்பிட்டா, அப்ப இது வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய லாஸா தானே போகும். அவங்க உயிருக்கு பயந்துகிட்டு போனவன் திருப்பி வந்து இங்க உயிர விடுறதுக்கு தான் கூப்பிடுறாங்களா இவங்க? அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தோழர் ஒரு சின்ன இது என்னன்னா, என்னுடைய சார்ஜ் முடிய போகுது. ஸோ அதனால டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். யமன் வந்து இன்னைக்கு ஓகே, ஓகே. புதுசா ஒரு அறிவிப்பு விட்டுருக்கு. ஹைஃபா போர்ட்டுக்கு தடை விதிச்சிருக்கு. ஹைஃபா போர்ட்டுக்கு எந்த ஆ ஆ கப்பலும் வர்றது கூடாது. அப்படி ஒருவேளை எந்த நிறுவனங்கள் தங்களுடைய கப்பல ஹைஃபா போர்ட்டுக்கு அனுப்புறாங்களோ, அவங்களுடைய கப்பல்கள் ஆ இந்தியன் ஓஷன் பகுதியிலயும், ரெட் சி செங்கடல் பகுதியிலயும் போக முடியாதுங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதேபோல எல்லா ஏர்போர்ட்டுக்கும் அவங்க வந்து நோ ஃபயர் ஜோன் அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் முழுக்க நோ ஃபயர் ஜோன் அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த வ விமான நிலையத்துக்கும் எந்த விமானங்களும் வர்றத வந்து நிறுத்திக்கங்க. ஆ நாங்க வந்து எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்துவோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து தாக்குதலும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னா 100 நிறுவனங்களுக்கு மேல சர்வதேச நிறுவனங்கள் 100 நிறுவனங்களுக்கு மேல தங்களுடைய ஃப்ளைட்டுகள வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏர்லைனர்ஸும் கேன்சல் பண்ணிட்டாங்க. டெல் அவீவ்க்கு வர்றது, இஸ்ரேலுக்கு வர்றத. ஸோ யமன் குடுத்திருக்கிற அழுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பா இன்னைக்கு ஹைஃபாவுக்கு குடுத்திருக்கிற அழுத்தம்ங்கிறது, ஹைஃபா போர்ட்டுக்கு குடுத்திருக்கிற அழுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. ஸோ இது வரும் நாட்கள்ல இதனுடைய விளைவுகள் என்னங்கிறது தெரியும். இன்னொரு பக்கம் காசாக்குள்ள நடக்கிற போருங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். என்னதான் பண்ணாலும் 19 மாசத்துல பண்ண முடியாதத புதுசா எதுவும் பண்ண போறதில்ல. அது பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருந்ததுன்னா அப்பவே பண்ணியிருப்பானுங்க. ஸோ இனிமே பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. இது சும்மா வந்து மக்கள கொல்றதுக்கான ஒரு ஒரு திட்டமா தான் பண்றானுங்க. அவனுங்களுடைய மிலிட்டரி கோல் அச்சீவ் பண்ண முடியல. அதனால கம்ப்ளீட்டா மக்கள அழிக்கணும், இல்லன்னா வெளியேத்தணுங்கிற திட்டத்தோட இந்த போர வந்து அவனுங்க மீண்டும் ஆரம்பிக்கிறானுங்க. இது ஒரு காலத்திலயும் மிலிட்டரிலி சக்சஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, இன்னும் நமக்கு தெரியும் இந்த போர் நிறுத்த காலகட்டத்தில எவ்வளவு வீரர்கள் இருந்தாங்க, எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்கங்கிறது. இப்ப அவங்க எல்லாம் எங்கேயுமே போகல. அவங்கலாம் இங்க தான் இருக்கிறாங்க. ஸோ, அதனால இவனுங்களால திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. திரும்ப வந்து இவனுங்க வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பும் கிடையாது. ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நேரம் கருதி நம்ம இதோட முடிச்சுக்குவோம். தோழர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.